மருத மாவட்டம் நான். அவரும் மருத மாவட்ட தலைவர். கட்சி நடத்துகிற ஒரே தலைவரை வந்து கட்சி கை காசை போட்டு நடத்துகிற ஒரே தலைவர் தான். அதை உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டு அது பிளிப்பாகலை. நல்லா புரிஞ்சுங்க. கை காசை போட்டு கட்சி நடத்த ஒரே தலைவர் தொப்பூரில் வந்து நல்லா பண்ணி பயங்கரமாக பண்ணார். அதுக்கு வாழைகளா அவர் இறம்புன்னு நினைக்க இருப்பார். மருத புகழ் பாண்டியர் வம்சம் மாதிரி விஜயகாந்த் புகழும் கரெக்டாக வரும். பார்த்துக்கா சோழ வம்சம் ஆண்டாங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் சுந்தரவழியை வந்து கடைசியில் வந்து இவர் வந்து கோயில் தளத்தை மருத மாவட்டம் அடித்தாளர். ஆனால் சோழ வம்சனை வந்து கோயில் தளத்தை அடிக்கலை. சுந்தரவழியை வந்து கோயில் தளம் அடிக்காமல் அவனை மட்டும் அடித்து வெட்டிலே பார்த்துக்குவோம். அம்மாளுக்கு மருது பாண்டியர் வம்சத்தில் பண்ண வடிவேலு வரலன்னா அவர் எப்படிப்பா கேப்டன் எல்லாம் கப்பலில் போனால் கேப்டன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் ஊர் தான்ப்பா. நான் மருத மாவட்டம் தான், சோழம் வந்தேன். அவன் கீழே இருக்க ஐதாநல்லூர். இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன் அவனை பற்றி. வாழைக்கில் வந்து அவனை பற்றி நல்லா சொல்கிறேன். வடிவேலு அவனை பற்றி நல்லா சூப்பராக சொல்கிறேன். பார்த்துக்க வாழைக்கலாம். இன்றைக்கி திமுக அவனை தூக்கி பேசுனாலும் சரி, ஏடிஎம்கே அவனை தூக்கி பேசுனாலும் உப்புலா படித்தூரில் வந்து மண்ணோட துணியை ஒரு கை வண்டிங்க வந்து நம்ம மீன்பாடையில் எடுத்து வந்து துவைப்பாங்கள அந்த மாதிரி துவைச்ச வந்து அவன் வடிவேலு. நல்லா புரிஞ்சுக்க. அந்த வடிவேலுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்க. அந்த வடிவேலுக்கு வந்து ராசிகிரின்ட்டு அங்கே ஒரு பழக்கொழகு இருக்குது. பாயிட்டு ஒரு பழக்கொழகு இருக்கிறதுக்கு எங்கே சிவகங்கை மாவட்டத்தில். அப்போ போகும்போல வந்து இது ஒன்று வந்து அவன் அப்போ வரும்போல சரி நீங்கள் டீ காப்பி இங்கே ராஜகிரி ஆஃபீஸில் வந்து டீ காப்பி இதுன்னு வாங்கி கொடுத்து இருந்துட்டேன். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். வடிவில் ஒன்று சொல்லியிருக்காரு. பார்த்துக்க நான் வரும்போல அந்த இது தந்தை பெரியார் இதில் இருந்து வரும்போல 10 ரூபா காசில் வந்து எங்கே தள்ளாவணம் தந்தை பெரியார் இதுலேருந்து வரும்போல அவன் வந்து பார்த்துக்க 5 ரூபா கொண்டு வந்து 25 ரூபா கொண்டு வந்துட்டு 5 ரூபா அப்போ ஆண்டவன் அருள் நல்லா இதை பதிவு பண்ணணும். நீங்கள் அவன் வரலையாண்ணா வந்து அடிச்சு விடுவீங்களா? உண்மையா இல்லையா? கேப்டனுக்கு அப்புறம் திமுக வேண்டி அவர் பேசினவங்க உண்மையா இல்லையா? ஐயா பேசாமல் இருக்கியா? உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் வந்து அவன் வாழைப்பழத்தை வந்து ஒரு ட்ரிப்பு விஜயகாந்த் அது உருசு படம் போல இங்கிட்டு பார்க்குறீங்க இங்கிட்டு பார்க்குறேன்னு சொன்னேன். ஆனால் அதே ஆளை வந்து திமுகவில் சேர்ந்தவொடனே அந்த மாதிரி சொன்னேன். பார்த்துக்க. ஆனால் திமுக என்றைக்குமே நல்ல கட்சி. உண்மையில் சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து ஏடிஎம்கே இதுன்றது திமுகலேருந்து வந்தது தான். காங்கிரஸ் வந்து ஓட்டு உரிமை சட்டத்தில் வச்சு அவங்க பண்ணாங்க. பார்த்துக்க ஓட்டு உரிமை சட்டம் என்னடான்னா ஓட்டு போட வந்து பட்டாதாரி இவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை போடணும்னு சொன்னாங்க. அதில் வந்தார் அண்ணா. அதில் வந்தது அம்மா நான் பேசும்போது கரெக்டாக பேசுங்க. தந்தையை பெரிய கொள்ளையை தொண்டே நான். அப்போ பேசும்போல வந்து அதுலேயே அவர் வந்தார். பார்த்துக்க வாழ்க்கலாம். அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறீங்கம்மா நீங்களாம் டிஜிபி அது வரம்போலாம். அதே திராவிட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு விஜயகாந்த் அண்ணனு வச்சார். பார்த்துக்க இங்கே மருத மாவட்டம். ஆனால் அவர் கட்சியில் இல்லை. உண்மையாக சொல்கிறேன். திமுகவில் தான் நான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் 3 ட்ரிப்பு வந்து இப்போ மருத மாவட்டம்னா ஒரு சாவுக்கு வந்தால் அந்த மாதிரி பார்த்துட்டு நான் போயிட்டுருப்பேன். இப்போ பார்க்கதே வந்தேன். பார்த்துக்க வாழ்க்கலாம். அது ஏன் கொள்கை என்ன அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த கொள்கையை புரிஞ்சு ஓட்டு போட்டாங்களா இந்த நாட்டில்? ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்த்து விஜயகாந்த் எவ்வளோ நல்லது செஞ்சான்னு கொள்கையை வந்து ஓட்டு போட்டாங்களா இந்த நாட்டு மக்கள்? ஓட்டு போட மாட்டாங்க. பண விளையாட்டு என்னையா பண்ண முடியும்? வாழ்க்கையில் ஒரு தனி மனிதன் நானாக போய் ஒரு கணிதத்தில் நிற்கிறேன். அப்போ நின்று செய்யணும்னா நம்பர்கள் இருப்பாங்க. பேசி 100 பேர் இருக்கீங்கடா ஒரு 4 பேர் இருந்தால் செஞ்சு போனோம்லாம் அப்படின்னு சொல்லுவேன். பார்த்துக்க வாழ்க்கையில் இதான் உண்மையா இல்லையா? தில்லா பேசுகிறேன். மருதகார விஜயகாந்த் செத்து போயிட்டாலே அடக்கம் பண்ணிட்டீங்க. நேற்று கூட வந்து 3 நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்க வாழ்க்கையில் விஜயகாந்துக்கு நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் இங்கே அதனால கேள்வி எழுப்பலாம். உண்மையா இல்லையா? கரெக்டாக பேசுகிறேன். பார்த்துக்க நான் வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் இப்போ சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோண்ணே. எனக்கு விஜயகாந்த் வந்து சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பிடிக்கும்.
அதுக்காண்டி அங்கேருந்து வந்திருக்கோண்ணே. மொட்டையை போட்டு அவர் இறந்த அன்னைக்கு பச்சையை குத்திட்டு அப்படியே அங்கே வந்திருக்கோண்ணே. அவரை பார்க்குற அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி அஞ்சலி செலுத்திட்டோம். நல்லாயிருக்கு. இறப்பு எப்படி பார்க்குறீங்கண்ணா? கேப்டனோட இறப்பு வந்து தாங்க முடியாத ஒன்று தானே இருக்குது, பார்த்துக்குவோண்ணே. இந்த புது வருஷத்துக்கு ஏதோ கொஞ்சம் துக்கமான செய்தி பார்த்துக்குவோம். பார்த்து அடுத்து கேப்டனோட இறப்புக்கு வடிவேலு வரல, எப்படி பார்க்குறீங்க? ஆமாண்ணே, வளர்த்து விட்டவர் அவர் தான். வளர்த்த மாடு நம்மகிட்டே பதம் பார்த்துட்டு போயிடுச்சு, அது ஒன்று தான். சரி பார்த்துக்குவோம். அடுத்த அன்னைங்க இருக்காங்க, அன்னைங்களை வச்சு வழிமுறை பண்ணுவோம். அவ்வளோதான். அம்மா இருக்காங்க, அம்மா வச்சு கேட்போம். விஜயகாந்த் சார் இறந்த அன்னைக்கு அன்று இரவு நான் வந்தேன். வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்படி உடலை பார்த்துட்டு போனேன். அப்புறம் அடுத்த நாள் தீவிரத்தில் கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் வேலைனால வர முடியல. இப்போ இன்னைக்கு வந்தேன். அவருடைய இறப்பு வந்து உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சூழல் தான். சிறந்த மனிதர், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்ல விட அவர் வந்து செயலில் நிறையா செஞ்சவர். அரசியல் சார்ந்தும் சரி, சினிமா கலை திரை சார்ந்தும் சரி. அவருடைய அமைப்பில் நான் இல்லாமல் போயிட்டேன். வேறு வேறு அமைப்புகளில் ஊரில் இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி அவருடைய படங்கள் பாட்டு எல்லாமே பார்த்து வளர்ந்த காலகட்டங்கள் தான் 90 காலகட்டங்கள் எல்லாம். அதே மாதிரி வடிவேல் சார் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது நல்ல டாப்பில் வந்துட்டு இருந்தது. சும்மா விளையாட்டாக காமெடியாக திரையில் பேசுகிற மாதிரி வடிவேல் சார் வந்து பேசிட்டாப்புல. அது தவறு தான். என்னென்னா தண்ணியில் கப்பல் மிதக்கும், அந்த தண்ணியில் வந்து கப்பல் மிதக்கும், அந்த கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன். எனி நேரம் வந்து தண்ணியில் மிதக்கிறவங்க கேப்டன் சொல்லி பேசினாப்புல. அந்த வார்த்தை வந்து அவர் காமெடியாக தான் சொன்னது. அது வந்து ரொம்ப சூழல் வேறு மாதிரி பின்னோக்கி கொண்டு போச்சு. அதை தாண்டியும் ஒரு வார்த்தை கூட கோவமாக சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். விஜயகாந்த் சார் வந்து வடிவேலை வந்து எந்த ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை. அது தவறான வார்த்தை தான். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிறோணும், வடிவேல் அண்ணன் புரிஞ்சுக்கிறோன்னு, எல்லோரும் புரிஞ்சுக்கிறோணும். இன்றைக்கி எங்கிட்டு திரும்பினாலும் டாஸ்மார்க் திறந்துருக்கு இல்லையா? யார் எந்த கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களும் குடிக்கிறாங்க, எதிர்கட்சி சார்ந்தவங்களும் குடிக்கிறாங்க, எல்லாருமே குடிக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியை சார்ந்தவங்க தானே மக்களை தண்ணியில் மிதக்க வைக்கிறாங்க. அதை ஏன் விஜயகாந்த் அண்ணனால் வடிவேலால் ஏன் கேட்க முடியல? விஜயகாந்த் சார் வந்து என்ன சொன்னார்? எல்லாருமே படிங்க, உணவு உடை எல்லாமே ஏற்படுத்திக்கிறணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணங்கள் தானே, அதுதானே இயற்கை வாழ்வியல் முறை. அதை தான் அவர் சொன்னார். இவர் வந்து விளையாட்டுத்தனமாக மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டோ அல்லது அவருடைய சினிமா மோட்டிவேஷன்லேயே தெரில. சொன்ன வார்த்தை தவறு தான். ஒன்று வடிவேலனுக்கு ஒரே கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று கட்சி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பித்து நீங்கள் சம்பாதிச்ச பிறகு செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்து ஏதோ நீங்கள் ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து நீங்கள் சம்பாரித்த பணத்தை செலவு பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லது, அதுதான் அழகு. சும்மா சம்பாரித்த பணத்தை பூரா வச்சு நீங்கள் செத்து போனாக்கா உங்கள் பிள்ளை கூட அனுபவிக்க போகிறதில்ல. அந்த பணமெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி வெளிப்படையாக சொல்லுங்கள். என்னாட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து லாக் பண்ணிட்டாங்க, அதனால தான் யாருடைய இறப்புக்கும் போக முடியல, இதெல்லாம் பேசிட்டேன், என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லுங்கள், வாங்க காப்பாற்றினதுக்குரிய வேலைகளை செய்வோம். உண்மையில் அவர் வடிவேல் எங்கேயும் மாட்டியிருக்கிறாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. அவளை கிளப்பி விட்றாங்க, அவர் அறியாமையால் பேசிகிட்டு இருக்கார் பயத்தில் அப்படிங்கிறத சொல்கிறேன். எனவே கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கு வந்து ஜெய்பீம். அது மாதிரி அவர் ரொம்ப இழப்பு, சொல்லவே வார்த்தை இல்லை. பாவம், அவர் நினச்சாலே ரொம்ப மனசு வேதனையாகுது எனக்கு. 76லேருந்து அவர் ஒரு டைரக்டர் வீட்டில் நான் வேலை பார்த்தேன். அவர் பேர் டி ராமாராவ். அப்போ வந்திருக்காரு 2 வாட்டி, உடம்பு சிலுக்குது. அப்போது கையெல்லாம் கொடுத்தாரு. அப்போது அந்த ஒரு படம் தூரத்து இடி முழக்கம்னு ஒரு படம் வந்துச்சு, ஃபஸ்ட்டு படம் அவருது. அப்போது அந்த படம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் பொறுத்து அவங்க வீட்டுக்கு வந்தார் அவர். அப்போ சின்ன வயசு தான் எனக்கு, சின்ன பொண்ணு தான் நான். பார்த்துட்டு ரொம்ப அப்போவே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான அவருக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதனால் அவர் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. அவர்லாம் சிஎம் ஆகிருக்கணும். என்ன பண்ணுறது? எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் தான். மற்ற எல்லோரும் சொல்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல. ஆனால் துரோகம் பண்ணுறது தான் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறது? மக்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்ம எதனா நல்லதை சொல்ல போய் வேறு மாதிரி தானே வருது அது. அதனால் அவர் ஆத்மா நல்லா சாந்தி அடைஞ்சிட்ருக்கு. சாமிங்களே வந்து அவங்கள கூட்டின்னு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவர் ஆத்மா சாந்தி அடையும். அவங்களாம் ஒரு மனுஷன் வேணாம், அவங்கள பற்றிலாம் பேச வேணாம். அவங்களெல்லாம் தூக்கி விட்டவர் அவர். நம்ம என்ன சொல்ல முடியும்? மக்களுக்கே தெரியும் அது. அதெல்லாம் ஒரு துரோகம் தான். அதை சொன்னனே மொத்தத்தில் ஒரே வார்த்தை, துரோகம். துரோகம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அவர் நல்லா இருப்பார், அவர் தான் நம்மளாம் பார்ப்பார், பாதுகாத்துப்பார், அவ்வளோ. அவருக்கு நிச்சயமாக மக்கள் நல்வாழ்வு இதுக்காக அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும். எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க, யார் பிரேமலதா சொல்லிட்டாங்க, அண்ணன் ரசிகருக்கு இத்தனை கோடி மக்கள் வந்துக்கிறாங்க,
இத்தனை கோடி மக்கள் வந்ததுக்கு எனக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். அண்ணன் காட்டிய வழி நம்ம காட்டிடணும். அண்ணனுக்காக பாடுபட்டீங்க, அதே பாடுபட்டதை நல்லபடியாக மணிமண்டபம் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த உறுதி நினைவு சின்னமாக அமையணும், அதான் வாழ்த்து. வடிவேலு வரல, அது எப்படி நான் பார்க்குறீங்க? அவர் வார்த்தையை நம்ம அண்ணனு ஒரு வார்த்தை பேசிட்டார். அவர் எப்போ பேசினாலும் நாக்கு கடிச்சின்னு பேசுவார். 1000 தான் விரோதியாக இருந்தாலும் சாவுக்கு வந்து இருக்கணும். அது வராதது மன வருத்தமாக இருக்குது. நடிப்புக்கு நீங்கள் நம்ம நினைப்போங்க. அந்த பாட்டு பாடின்னு வந்து சாவு எடுத்துன்னு வந்தாங்க. துளி துளியாய் மழை துளியாய் என்று பாட்டு பாடி அந்த சொட்டு சொட்ட கண்ணாடியில் விழுகிற மாதிரி நம்மளை அறியாமல் அழுக வந்துச்சு. அப்பேற்பட்ட மனுஷன் இறந்தது துக்கத்தை நெஞ்சடைக்குது.